Good morning, students. Welcome to Vasishtha Max 10th standard Max book back 1 marks பார்த்துட்டு இருக்கோம். Chapter 2 question number 3 if the HCF of 65 and 117 is expressible in the form of 65m minus 117 then the value of m is கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 65க்கும் 117க்கும் HCF ஃபைன் பண்ணணும். அந்த HCF நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னா 65m மைனஸ் 117 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நம்மளால் எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்த எம்மோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதை தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? சொல்யூஷன் பார்க்கலாமா? ஸோ HCF ஆஃப் 65 அண்ட் 117 தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தடில் ஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தட்லேயும் நம்மளால் HCF ஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தடில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் நம்பர் 117 மைனஸ் 65. ஸோ பிக்கஸ்ட் நம்பரில் இருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ணிகிட்டே போகிறோம். 117 மைனஸ் 65 ஆன்சர் 52 கிடைக்கும். ஓகேவா? கரெக்டாக? இப்போ இந்த 117 லீவ் பண்ணிவிட்டு அடுத்த 2 நம்பர்ஸ் இதில் பெரிய நம்பர் 65வா? 65 மைனஸ் 52 ஆன்சர் 13. இப்போ 65 லீவ் பண்ணிவிட்டு 52 மைனஸ் 13 39. நெக்ஸ்ட்டு 39 மைனஸ் 13 26. 26 மைனஸ் 13 13 அண்ட் 13 மைனஸ் 13 0. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக 0 வந்துருச்சு அப்படின்னா இங்கே நமக்கு என்ன ஆன்சர் இருக்குது, சேம் நம்பர் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதுதான் நம்மளோட HCF. ஓகேவா? அப்போ HCF ஆஃப் 65 அண்ட் 117க்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 13. இந்த 13 தான் 65m மைனஸ் 117 ஃபார்மேட்டில் நம்மளால் எழுத முடியும் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 13 can be written as 65m minus 117. அப்போ 65m minus 117 equal 13. ஓகேவா? ஸோ இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். இதை நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியுமா? 65m equal 13 minus becomes plus 117. 65m equal to 130 and m equal to 130 divided by 65 m equal to 2. m ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? 2னு கிடைச்சிருக்கு. that is the answer. option Bல இருக்கு. option B is the correct answer. Thank you.